ஏங்க குப்பை வண்டியில குப்பை அள்ளி போற மாதிரி ஆடுறீங்க. அப்படி தூக்கி மக்களை போடுறீங்க. எத்தனை பெண்கள் மீது காவல்துறையினர் அப்படியே அவங்க கைகளை வைத்து அடக்குமுறையில் ஈடுபட்டிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க. ஒரு பெண்லாம் கதறாங்க, கையை உடைச்சிட்டாங்கன்றாங்க. பெண்களின் பல இடங்களில் தவறான நோக்கத்தோட கை வச்சிருக்கீங்கன்னு அந்த பெண்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்க? அவங்க ஒரு அறவழியில போராட்டம் நடத்துறாங்க. நீதிமன்றம் சொன்னுச்சுன்னா உடனே பண்ணிடுவீங்களா? நீதிமன்றம் சொல்ல எல்லாத்தையும் நீங்க கேட்கறீங்களா? அறநிலையத்துறை கார்பரேட் கம்பெனி மாதிரி இயங்குதுன்னு சொல்லிச்சு நீதிமன்றம். ஒத்துக்கிறீங்களா அப்போ அதை? இல்ல நீங்க இந்த ஓடிபி வாங்கினீங்களா வீடு வீடா போயிட்டு, அதை நீதிமன்றம் தப்புன்னு சொன்னுச்சு. அப்பீலுக்கு உச்சநீதிமன்றம் போனீங்க. ஒரு நாளைக்கு 50 லட்சம் 40 லட்சம் வாங்கக்கூடிய வக்கீலை வச்சு போறீங்க. ஏன் அப்ப நீதிமன்ற உத்தரவை மதிக்கல? நீங்க மட்டும் நீதிமன்றம் கொடுக்குற இதெல்லாம் மதிக்க மாட்டீங்க, மக்கள் மதிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க உடனே காவல்துறையை குவிச்சு தூக்கி கொண்ட போட்டுருவீங்க. அக்கா மேயர் பிரியா உடனே சொல்லிடுவாங்க, நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா உடனே செஞ்சுட்டோம்னு. எந்த அடிப்படையில் இந்த மாதிரியான செயல்களை செய்றீங்கன்னே புரியல. ஆனா அந்த சீமான் ஒருத்தர் இருக்காரு, ஏங்க இந்த பிரச்சனைக்கு சீமான் வந்து நின்னார்ல, உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தேவைன்னு தோணுது நினைக்கணும். பிரச்சனைகளுக்கு மட்டும் சீமான் வரணும். உங்களோட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு போன யாராச்சும் வந்து பார்த்தாங்களா? ஜெயிச்சு ஆட்சிக்கு போறவங்க நல்லா தெளிவா அவங்க வேலைகளை மட்டும் பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு பிரச்சனை போது வந்து நிக்க மாட்டாங்க. ஆனா சீமான் வந்து நின்னாரு. பல்வேறு விமர்சனங்கள் அவர் மேல வச்சாலும் அவர் வந்து நிக்கிறாரு உங்களுக்காக.